அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரி 2024 ரொம்பவே சிறப்பாக கொண்டாட இருக்கோம். பொதுவாகவே நமக்கு சனியனுடைய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா சிவபெருமானை இந்த மகா சிவராத்திரியில் இப்படி வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சனி தோஷம் நீங்க மகா சிவராத்திரியில் சிவனை வழிபடுவதால சனிக்கு தனி அந்தஸ்து கிடைக்குமா, இதனால தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும். மேலும் சிவனுடைய வழிபாடு சனி பகவானை சாந்தமடைய செய்யும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வழிபாட்டை எப்படி எல்லாம் மேற்கொள்ளலாம், யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும், குறிப்பிட்டு இந்த நாளில் காகங்களுக்கு எப்படி உணவு வைத்தால் மிகவும் நல்லது, இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவாய நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு பிரம்மாண்டமாக நாம் வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிடத்தில் ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஒரு கிரகமாக சனி கருதப்படுறாரு. சனி நீதியினுடைய கடவுள் அப்படின்னு கூட போற்றப்படுறாரு. சனி ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப தான் அவர் நமக்கு பலன் கொடுப்பாரு. அதாவது என்னடா எல்லா கிரகமும் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சனி கிரகம் மட்டும் நமக்கு ஒரு கெடுதலை கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சனி பகவான் மட்டும்தான் சரியான நீதியை அனைவருக்கும் கொடுப்பாரு, சராசரியான பலனை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சனியை நாம் குளிர்விக்க ஜோதிடத்தில் நிறைய வழிகள் இருக்குங்க. அந்த வகையில் சனியினுடைய கொடூர பார்வை மனிதர்களை மட்டும் இல்லாமல் தேவதைகளையும் பயமுறுத்துமா. சனியினுடைய கொடூரமான பார்வை ஒரு நபர் மீது விழும் பொழுது அது அவரை அழிக்குமா. மேலும் சனியின் வீரம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானுடைய தோஷம் நீங்க மகா சிவராத்திரியில் சிவனை வழிபடுவது ரொம்பவே நல்லது. சிவனை வழிபடுவதால் சனிக்கு தனி அந்தஸ்து கிடைக்கும். அதனால் தோஷங்கள் நீங்கும். சிவ வழிபாடு சனி பகவானை சாந்தமடைய செய்யும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் சனிக்கு தனி கவனமே உண்டு. இந்த ராசிக்காரர்கள் சனியினுடைய கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னு இந்த ராசியினுடைய தாக்கத்தால் இந்த ராசிக்கு சொல்கிறாங்க. மோசமான பலன்களை தரக்கூடிய எந்த ஒரு வேலையும் இந்த சிவராத்திரி நாளில் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது அது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. அதே போல் முடிந்தவரை ஏழைகளுக்கு இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முடிந்தவரை மற்றவங்களுக்கு எள் அன்னம் தானமாக கொடுக்கலாம், கருப்பு வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம், கருப்பு வஸ்திரங்களை தட்சணையோடு தானம் கொடுக்கலாம். இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷத்தை நீக்கக்கூடிய கூடியது. இந்த நாளில் நீங்கள் போய் இப்படி சனி பகவானுக்கு வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும். சரி, திருநள்ளாறு இந்த நாளைக்கு நாம் போக முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. போக முடியாதவங்க அந்த நாள் அன்னைக்கு சனி பகவானுடைய வழிபாட்டை மேற்கொண்டுட்டு மற்றவங்களுக்கு இது போல்
எள், அன்னம், கருப்பு வஸ்திரம் இவையெல்லாம் தானமாக கொடுத்து வழிபட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சிவராத்திரி சிவபெருமானுடைய அருளால் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கறந்த பசும் பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும், சனிக்கிழமைகளில் சிவனை வில்வம் கொண்டு அர்ச்சித்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குறிப்பிட்டு நாம் இந்த விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும், அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதோஷ வழிபாடு மிக மிக நல்லது. சிவபுராணம், பஞ்சாட்சரம், சுதர்சன மூல மந்திரம், சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றையும் பாராயணம் செய்வதும் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சிவராத்திரியில் நீங்கள் இப்படி சிவபுராணம், பஞ்சாட்சரம், சுதர்சன மூல மந்திரம், சுதர்சன அஷ்டகம் இவையெல்லாம் பாராயணம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சரி, இதே போல் விநாயக பெருமானை வழிபடுவதும், ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் துளசி மாலை அல்லது வடைமாலை அணிவித்து அர்ச்சித்து 27 முறை வலம் வருவதும் அஷ்டம சனி தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதே போல் காகங்களுக்கு உணவு வைக்கிறது. பொதுவாகவே காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தினந்தோறும் அன்னமிடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு உளுந்து தானியத்தை தானமாக செய்வதும், கோவில்களில் நவ கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குவதும், நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும், சனிக்கிழமை அதிகாலை வேளையில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் 7.5 சனியினுடைய தாக்கத்தை, 7.5 சனியினுடைய தோஷத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காகங்களுக்கு நீங்கள் உணவு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பிட்டு இந்த சிவராத்திரியில் கூட காகங்களுக்கு உணவு வைத்து வழிபடுங்க. கண்டிப்பாக நன்மையே நடக்கும். குறிப்பாக இந்த நாளில் அசைவம் மட்டும் நாம் பயன்படுத்தவே கூடாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாம் இந்த சைவ உணவுகளை படைக்கிறது கூட ரொம்பவே நல்லது தான். காகங்களுக்கு இப்படி பிடித்த உணவு வகைகளை கொடுத்து வழிபடுவது நமக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா முன்னோர்களுடைய அம்சமாகத்தான் நாம் இந்த காகங்களை பார்க்குறோம். இதே போல் சனி தோஷத்தால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை 108 என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து உறங்கி பிறகு காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு வலம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்த தரையில் இட வேண்டும். உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசி கிடைத்திட அருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகும். சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, மகா சிவராத்திரி நாள் சனி பகவானை வணங்க சிறந்த நாளாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலை சனி பகவானை வழிபடுவது சனி தோஷங்களை குறைக்கும். இந்த நாளில் சிவனுடைய கோவில்களில் சிவ சாலிசா பாடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதனை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ராஜயோகம் பெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னன்னு பார்க்கும்போது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இன்றைய தினம் பிரதோஷமும் கூட, சுக்கிரவார பிரதோஷமும் கூட மகா சிவராத்திரியும் இணைந்து வர்றதால இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக பார்க்குறோம். அபூர்வமான சிவராத்திரியாக கருதப்படுது. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதோடு ஒரே ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ராஜயோகம் அமையும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை சிவராத்திரியாக நாம் கருதி வழிபாடு செய்கிறோம். அதுவே மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்திசியை மகா சிவராத்திரியாக கொண்டாடி வழிபடுறோம். இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். இது மட்டும் இல்லாமல் ராஜ யோகமும் அமைவது அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் என்று பார்க்கணும்.
அந்த வகையில் மகா சிவராத்திரி அன்னைக்கு காலை முதலே விரதம் இருக்கலாம். மாலையில் பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு இரவு 8:19 மணிக்கு பிறகு சதுர்த்தசி திதி துவங்கும். அதனால் அதற்கு பிறகு தான் கோவில்களில் மகா சிவராத்திரி பூஜையை துவங்குவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இவை அனைத்திலுமே கலந்து கொள்ள முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு கால பூஜையிலையாவது நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும். அப்படி கலந்து கொள்ளும்போது சிவ பூஜையில் கலந்து கொள்ள செல்லும்போது சிறிதளவு நெய்யை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. ஏன் இந்த நெய்யை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், சிவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சிவன் முன்பு நாம் வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி இந்த நெய்யை எடுத்துகிட்டு போய் விளக்கு வைத்தா கூட அது மிகவும் நல்லது. வேண்டுதலை முன்வைத்த பிறகு கோவிலை வலம் வந்து வணங்கி நாம் கொண்டு போன நெய்யை அங்கு எரியக்கூடிய விளக்குகளோடு நந்திக்கு அருகில் கோவில் சார்பில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்கில் சேர்த்தி விடலாம். அல்லது நாம் தனியாக ஒரு அகல் வாங்கி கொண்டு கூட அதில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். அடுத்தவங்க ஏற்றிய தீபத்தில் கண்டிப்பாக நம்ம நெய்யை ஊற்றி விடக்கூடாது. இது கவனத்தில் வச்சுக்கணும். நெய் அப்படிங்கிறது பசுமாட்டில் இருந்து கிடைப்பதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் மகாலட்சுமி குடியிருப்பதாகவும் ஐதீகம். பசுமாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி அன்னைக்கு நாம் எப்படியெல்லாம் வழிபடணும், மேலும் காகங்களுக்கு எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.